அனைவருக்கும் வணக்கம். உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் நுணுக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். மோன்டாக் ரினியூவபிள்ஸ், டிக்கர் MNTK. இந்த மதிப்பாய்வு மே 19, 2025 இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மோன்டாக் ரினியூவபிள்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. கிரீன் எனர்ஜி 45 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் முடிவுகளை பார்க்கவும். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் 7. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் 0.5 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.9 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். நிறுவனத்திற்கான 7- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக மோன்டாக் ரினியூவபிள்ஸ். ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். மோன்டாக் ரினியூவபிள்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். மோன்டாக் ரினியூவபிள்ஸ் -56.5% இயக்கவியலைக் காட்டியது. துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது -1.1%. இது நிச்சயமாக எதையும் குறிக்காது, ஆனால் இது கவனிக்கத்தக்கது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம். மோன்டாக் ரினியூவபிள்ஸ் $0.3 பில்லியன், $62 பில்லியன் சந்தை மூலதனத்துடன், துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. மோன்டாக் ரினியூவபிள்ஸ் 0.48% கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 26 சென்ட் பில்லியன். $40 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். மோன்டாக் ரினியூவபிள்ஸ் 0.647% உள்ளது. சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம். பங்கு. மோன்டாக் ரினியூவபிள்ஸ் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.48%. புத்தக மதிப்பு 0.647%. இது சந்தை மதிப்பை விட 35% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம். நல்லது 1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் 0.59 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் மூலதனத்தில் 22.7%. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு. நல்லது 1. நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் 40.3. துணைப்பிரிவுக்கான சராசரி 0 ஆகும். இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட கணிசமாக சிறந்தது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது. 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $7 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $18 மில்லியனாக இருக்கும். தற்போதையதை விட 149% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு. நல்லது 1. நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூலை 1. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.3 ஆகும். இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட 31% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு. தோலெட் -0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் $180 மில்லியன் வருவாய். அடுத்த 12 மாதங்களில் $290 மில்லியன் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இது இப்போது இருப்பதை விட 61% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. விற்பனை வரம்பு 4.1%, துணைப்பிரிவில் சராசரி -13.5%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 17.6%. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 0.17% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 182% குறைவாகும். இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலைக்கு இடையே உள்ள வேறுபாட்டைக் காட்டுகிறது. மோன்டோக் ரினியூவபிள்ஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $1,796,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $637,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 181.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு $44,600,000. துணைப்பிரிவில் சராசரி -$64,700,000. மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் புள்ளிவிவரங்களுக்கான சராசரி வித்தியாசம் $109,000 ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை 1,081,000 ஆகும். துணைப்பிரிவு $481,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 125%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி 8.9%-உடன் ஒப்பிடுகையில் 3.5% பங்குகள் விற்பனைக்கு உள்ளன. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 44% அளவைக் காட்டுகிறது. மோன்டோக் ரினியூவபிள்ஸ் Inc. துணைப்பிரிவில் RSI நிலை 14, 65%. தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன. மோன்டோக் ரினியூவபிள்ஸ் Inc. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் $2.07. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $3.39 ஆகும். உண்மையான விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 64% வித்தியாசமாக உள்ளது. ஆர்டர்களின் அட்டவணைக்குச் செல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் மோன்டோக் ரினியூவபிள்ஸ் Inc. பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு பங்குக்கு $2.08 என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி செய்யப்பட்டது. அகிமின் குறியீட்டு. லாபம் 2.55 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 1.61 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் 18, 2025 அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் BEPC ஒரு எதிர் விற்பனை ஆர்டர் ஆகும். பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும்.
ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை தற்போதைய நிலையில் சரி செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே முழு கிரகத்திலும் மிகச்சிறந்த பார்வையாளர்கள்.